ஹலோ, வெல்கம் டு பல்லுயிர். இன்னைக்கு நாம் ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வில், உத்தரகாண்டில் இருக்கிற அந்த டைகர் ரிசர்வில் அந்த கார்பெட் லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஏரியாவில் போய் டைகரை தேடலான்னு போகிறோம். அங்கே வந்து நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி பெர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்காதுங்க. பாருங்கள், மரத்தாலும் ஆனால் ஒரு பாலம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். பிகாஸ் அங்கே நேச்சரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இஸ் நாட் அலவுட். தண்ணி ரொம்ப வந்துச்சுன்னா இந்த இடத்துல போக முடியாது. ஸோ அதில் அப்படியே ஸ்கேன் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அருமையான சீனரி, ஒரு சன்செட்னுடைய சீனரி எல்லாம் கிடைச்சிது. ஒரு ஆறு எவ்வளோ அழகாக அதில் ஓடி வருது பாருங்கள். அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கூழாங்கல். இது வந்து ராம் கங்கா ரிவர், அதாவது தண்ணீர் செதுக்கிய கல்கள் அப்படின்னு சொல்லலாம், தண்ணீர் செதுக்கிய கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே போய் ஒரு டைகரை பார்த்தோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம். அழகாக அது வந்து அந்த வெள்ளை கலர் கூழாங்கல்ல மேலே வந்து நடந்து போகிறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கான்ட்ராஸ்ட்டை கொடுத்தது. நம்மளை இந்த பக்கம் திரும்பி பார்க்கல, அதனால் ஒரு ஹெட்ஷாட், நல்ல ஹெட்ஷாட் எடுக்க முடியல. பட் அது பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கம் விலகி போயிடுச்சு. பட் ஸ்டில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி நைஸ் சைட்டிங்ஸ் ஆஃப் அ டைகர். அதனுடைய கலரை பாருங்கள், அதனுடைய ஸ்ட்ரைப்ஸ் எவ்வளோ அழகான ஒரு டைகர். அது முடிஞ்ச உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம லாட்ஜுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே ஒரு 6 o'clock மேலே அந்த ஏரியாவில் இருக்க முடியாது. அதனால் நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். இதில் போயிட்டு வரதே ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி டைம் வந்து நமக்கு டைகர் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே கிடைக்கிற அந்த பியூர் ஆக்சிஜன், நல்ல சுத்திகரிக்கப்பட்ட காற்று, அந்த சுற்றியில் இருக்கிற மலை, அதில் இருக்கிற பறவைகள், அதில் நாம் எதிர்படுற விலங்குகள், இதெல்லாம் வந்து ஒரு மகோன்னதமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு ஹெக்டிக் ஷெட்யூலில் ஏதாவது பிரேக் வேணும் அப்படின்னா, நீங்கள் தாய்லாந்து, துபாய் அது மாதிரிலாம் போயிருப்பீங்க. ஆனால் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுடைய ஸ்பிரிட்டை வந்து ரெஜுவனேட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒரு சக்தி இருக்குது. ஹோப் யூ என்ஜாய் திஸ் எபிசோட். நாம் கூடி சீக்கிரம் இன்னும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.